ஏன்னா, அப்ப வந்து மக்களுக்கு தெரியல. இவ சொன்னது எல்லாமே உண்மை நம்பிட்டாங்க. பட் ஆனா நாள் ஆக ஆக எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இது பொய்யி. இவங்க வந்து பணம் சம்பாதிக்காத பண்ணாது. ஏன்னா, 21 தலைவி கிட்ட இருந்து ரூ. 5,00,000 காசு வாங்கிட்டா. எனக்கே தெரியும் அது. அந்த ரூ. 5,00,000 காச வாங்கிட்டு இல்லன்னு சொல்லிட்டா. அப்ப தலைவிகள் என்ன சொன்னாங்க, "சரி போ. நீ ஏதோ பேசின, கொண்ட, கஷ்டப்பட்ட. சரி போ நாங்க எங்க பேத்திக்கு குடுத்தா மாதிரி இருக்கும்னு" சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டாங்க. எங்க பொண்ணுங்களுக்கு நான் குடுக்கும்போது பெருந்தன்மையோட குடுத்துட்டாங்க. சரி இனிமேல் தான் நீ ஒழுங்கா இரு சொல்லிட்டு. நீ என்ன பண்ண, காசு வாங்குன ஒரு இதுல இன்னும் அதிகமா கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்ச. ஏன்? அந்த ரவுடிசமோட பேக்கிரவுண்ட வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்ச. கட்ட பஞ்சாயத்து பண்ணும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கம்மா, ஒரு திருநங்கையும் தனிப்பட்ட நபர்கள் எல்லாமே. என்ன சொல்றீங்க? அப்போ தைரியமா போயிட்டு யாருமே சண்டை போட முடியாது. ஏன்னா, ரோட்டுக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு வந்து திருநங்கைகள கொலை மிரட்டல், திருநங்கைகள கொலை மிரட்டல், எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்ற. இப்போ நீ பேசுறது வந்து ஒரு ஆன்மீக இத வந்து பேசுற. அப்போ ஒரு ஆன்மீக இது பத்தி பேசும்பொழுது, எல்லா ஆன்மீகவாதிகளும் இப்ப பார்ப்பாங்க.